ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சகாஸ் கிச்சன் ரூம். சிக்கன் வாங்கினா எப்பயும் ஒரே மாதிரி குழம்பு 65 பண்ணாமல் ஒரே ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்புறம் எப்போ சிக்கன் வாங்கினாலும் இந்த மாதிரி தாங்க பண்ணுவீங்க. அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நீங்கள் ஒயிட் ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே ஈஸி அண்ட் சூப்பராக செய்கிற இந்த சிக்கன் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு 1/4 கிலோ சிக்கன் நான் எடுத்துக்கிறேன். வித்து ஸ்கின்னோட தாங்க எடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடயே காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள். தனி மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. கடைசியாக 1 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் எல்லாமே சேர்த்துட்டு இதை வந்துட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாமே நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா ஊற வச்சிடலாம். இந்த சிக்கன் எந்த அளவுக்கு நல்லா ஊறுதோ அந்தளவுக்கு நமக்கு இந்த ரெசிபி ரொம்பவே சூப்பராக வருங்க. சிக்கனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை, கூடையே காரத்துக்காக 5-6 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வந்துட்டு வறுத்து விட்டுக்கோங்க. கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிடக்கூடாது. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் இதை நம்ம எடுத்துடலாம். இது நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கூடையே வந்துட்டு ஒரு 10 பல் போல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லாத்தையும் லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சிட்டு இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. சிக்கன் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா காஞ்சதும் இதில் வந்துட்டு கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா வந்துட்டு வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிடலாம். சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் குக் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல. ஆல்ரெடி நம்ம இதில் தயிர் சேர்த்துருக்கனால இதுலேயே நல்லாவே தண்ணி விட்டு வருங்க. இந்த சிக்கனை ஒரு 2-3 டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விடுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்தளவுக்கு நல்லா தண்ணி விட்டு வரும்போது நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. இந்த மசாலா இது எல்லாமே நல்லா நமக்கு குக் ஆகி வரணும். இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா இதில் இருக்க தண்ணி ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு. உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே கூட நீங்கள் கொத்தமல்லி தூவி இறக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் எக்ஸ்ட்ரா குக் பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு நல்லாவே நம்ம போட்ட நெய் எல்லாமே சூப்பராக பிரிஞ்சு தெளிஞ்சு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து பெப்பர் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மசாலா அரைக்கும் போதே பெப்பர் சேர்த்து தாங்க அரைச்சிருக்கோம். அதனால் இது ஆப்ஷனல் தான். அவ்வளோதாங்க. ரொம்பவே சூப்பர் அண்ட் சிம்பிளாக செய்யக்கூடிய சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா மணக்க மணக்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுன்னா நீங்கள் இதை சைட் டிஷ்ஷாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒயிட் ரைஸில் போட்டு தாங்க இது சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. உங்கள் வீட்டில் சிக்கன் வாங்கினீங்கன்னா ஒரே ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பரான ரெசிபீஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.